4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ். அன்னை தமிழே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே. இதுல சொல்லும் பொருளும் ஆவி அப்படின்னா உயிர், எண்ணில் அப்படின்னா எனக்குள், பிறப்பெடுத்தேன் அப்படின்னா பிறந்தேன். அதுக்கப்புறம் 2ஆம் பக்கம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? அன்னை பிளஸ் தமிழே, அன்னை தமிழே. பிறப்பெடுத்தேன், பிறப்பெடுத்தேன். இச்சொல்லை பிரித்தெழுதுறது பிறப்பு பிளஸ் எடுத்தேன். உனது புகழ், இத பிரிச்சதுன்னா உனது பிளஸ் புகழ். சொல்லி தந்தவளே, இதை எப்படி பிரிச்சதுன்னா சொல்லி பிளஸ் தந்தவளே. என்னில், அதோட பொருள் எனக்குள். அடுத்தது 3ஆம் பேஜ். அதுல இப்பாடலில் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்தெழுதுக. என்னை, எண்ணில், உன்னை, உலகில், சொல்லில், சொல்ல. இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் கலந்தவளே, வளர்ப்பவளே, தந்தவளே. அதுக்கப்புறம் பாடலை நிறைவு செய்வோம். பட்டாம்பூச்சி பறந்தவா, பறக்கும் வாய் விரைந்து வா. பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம். தொட்டு உன்னை பார்க்கவா, ஏற்றுக்கொள்ள வா வா. அடுத்து 8ஆம் பக்கம். அதுல ஓலைச்சுவடி, இதை எப்படி பிரிச்சதுன்னா ஓலை பிளஸ் சுவடி. உயர, இதோட எதிர்ச்சொல் தாழ. அதுக்கப்புறம் விழுந்து, இதோட எதிர்ச்சொல் எழுந்து. கரையோரம், இதை எப்படி பிரிச்சதுன்னா கரை பிளஸ் ஓரம், கரை பிளஸ் ஓரம் ஆனா. அதுக்கப்புறம் நம்ம 9ஆம் பக்கம் பார்க்க போறோம். இதுல சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்துக. அப்படின்னா ஆங்கிறதோட பொருள் என்ன? பூ அப்படிங்கிறதோட பொருள் பூ. நா, அதோட இது நாக்கு. ஈ அப்படிங்கிறதோட ஈ. ஆ அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதை குறிக்கும். இப்ப வேறுபட்ட பொருள் தரும் சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுக. நிலவு, மதி, கதிரவன், சந்திரன். இதுல நிலவுங்கிறதும் மதிங்கிறதும் சந்திரன் மூணுமே நிலாதான். கதிரவன் தான் சூரியன். மன்னன், அரசன், வேந்தன் மூணுமே மன்னனை குறித்து, மந்திரிங்கிறது மட்டும் வேறு சொல். அம்மா, அன்னை, தாய் இந்த மூணுமே அம்மாவை குறித்து, மழலைங்கிறது பிள்ளை குறித்து. அப்ப அதை ரவுண்ட் பண்ணணும். குதிரை, நரி, பரி, பரவி. இதுல நரிங்கிறது மட்டும் வேற சொல். பரிந்தாலும் குதிரைதான், பரவிந்தாலும் புறவிந்தாலும் குதிரைதான். அடுத்து நம்ம பேஜ் நம்பர் 11 பார்க்குறோம். அதுல திணை, திணையில 2 திணை இருக்குது. ஒன்று உயர்த்திணை, இன்னொன்று அக்ரிணை. உயர்த்திணைங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணைங்கிறது ஒன்றன்